எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இப்போ ரீசெண்டாக அமேசான் பிரைம் ஓடிடியில் செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம் அப்படிங்கிற ஒரு கன்னட படத்துடைய தமிழ் வெர்ஷன் தான் நான் பார்த்துருந்தேன். அந்த படம் பார்த்த அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு. இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இதனுடைய முதல் பாகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. இந்த படம் ஒரு தனி கதையாக தான் எடுத்திருக்கிறாங்க. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஊரில் அடுத்தடுத்து ஒரே மாதிரி பேட்டர்னில் கொடூரமான கொலைகள் நடக்குது. இந்த கொலைகளை பண்ணது யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம படத்துடைய ஹீரோ ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்கிறாரு. அவர் வந்து இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாரு. இதுக்கப்புறம் அந்த கொடூரமான சைக்கோ கொலைகாரன் யாரு, எதுக்காக பண்ணா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதையா எடுத்திருக்கிறாங்க. இந்த படத்துல எனக்கு பாசிட்டிவா பட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துலலாம் இவர் தான் கொலகாரன் அப்படின்னு சொல்லி அவர் மேலே அந்த கதை ட்ராவல் ஆகும். அவருக்கான பேக் ஸ்டோரி சொன்ன விதம் நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்டர்வல் பாயிண்ட்லலாம் இன்னொருத்தரை காமிப்பாங்க, இவர் தான் கொலகாரன், அவருக்கான பேக் ஸ்டோரி அப்படின்னு சொன்ன விஷயம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் போக போக இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி வேற ஒருத்தர் மேலே கதை ட்ராவல் ஆகும். கிளைமேக்ஸுக்கு அரைவான விதம், அவருக்கான பேக் ஸ்டோரி எல்லாமே இன்வெஸ்டிகேஷன் மெத்தடில் எல்லாமே எனக்கு நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் எனக்கு பெரிய பாசிட்டிவாக பட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கதைக்கான பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து இந்த ராட்சசன் படத்தில் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் நமக்கு வரும், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் இதில் வீணையை வச்சு பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் எனக்கு நெகட்டிவாக பட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போதே எனக்கு மனசில் வந்து ராட்சசன் படம் ஞாபகம் வந்துச்சு. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராட்சசன் படத்தில் ஒவ்வொரு கொலை நடக்கிறதுக்கு முன்னாலேயும் ஒரு பொம்மையை வச்சுட்டு வாசலில் வைக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதுலேயும் ஒவ்வொரு கொலை நடக்கிறதுக்கு முன்னாலேயும் ஒரு வீணையை கொண்டு கொடுக்குற சீன் மாதிரி காமிச்சிருப்பாங்க. எனக்கு உடனே ராட்சசன் படம் ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த போர் தொழில் படத்துடைய இன்ஸ்பிரேஷன் நிறைய இடத்துல இருந்த மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. அந்த வில்லனை காமிச்ச விதம், பேக்ரவுண்ட், அதுக்கான பேக்ரவுண்டு கதை எல்லாமே கொஞ்சம் எனக்கு போர் தொழிலையும் மனசில் ஞாபகம் வந்த மாதிரி இருந்துச்சு. அது ஒரு மைனஸாக எனக்கு தோணுச்சு. அடுத்து படத்துடைய செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி இருந்துச்சு. ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரம். அதையும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிரிப்பாக சொல்லியிருந்தா எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. மொத்தமாக பார்த்து முடிக்கும்போது கண்டிப்பாக இது மோசமான படமே இல்லை. நல்ல ஒரு சைக்கோபாத் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக இருந்துச்சு. எனக்கு படம் கொஞ்சம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அங்கங்கே இந்த படங்களுடைய ரெஃபரன்ஸும் இருந்ததுனால கொஞ்சம் ட்ராபேக் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி அனுபவம் கொடுத்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்காதவங்க யாரும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் நேரத்தை வந்து போர் அடிக்கிற மாதிரி இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை கவனித்த அத்தனை நல் உள்ளங்களுக்கும் நன்றி.